சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 50வது ஆண்டு பொன்விழாவை கொண்டாடி வரும் நிலையில் அதனை முன்னிட்டு வெளியாகியுள்ள கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் திரையரங்குகளில் பார்த்து வராங்க. ஒரு பக்கம் தலைவர் ரசிகர்கள் படம் எப்படி இருந்தாலும் பார்ப்போம் என பார்க்க, இன்னொரு பக்கம் ட்ரோல் வீடியோக்களை போடலாம் என்கின்ற நோக்கத்தில் ஹேட்டர்ஸுகளும் டிக்கெட்டை புக் செய்து பார்த்துட்டு வராங்க. எப்படியோ சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு கல்லா கட்டினால் போதும், லியோவை விட கூலி படத்தோட வசூல் அதிகரித்து விட்டால் அதற்கு ஏற்ப 50 கோடி சம்பளத்திலிருந்து 60 கோடி ரூபாய் தனது சம்பளத்தை லோகேஷ் கனகராஜ் உயர்த்தி விடுவாங்க என்று சொல்லப்படுது. கூலி திரைப்படம் முதல் நாளிலே மிக பெரும் வசூல் வேட்டையை நடத்திய நிலையில் 4 நாட்களிலும் மொத்த வசூலையும் அள்ளி இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்துவிடும் என்பது உறுதியாகியிருக்கு. அஜித்குமாரோட விடாமுயற்சி திரைப்படம் 136 கோடி வசூலை உலகளவில் எடுத்ததாக தகவல்கள் வெளியானது. சூர்யாவோட ரெட்ரோ நான் தியேட்ரிக்கல் வசூலை சேர்த்து 235 கோடி ஈட்டியதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. டிராகன் திரைப்படம் 150 கோடி ரூபாய் வசூலை அள்ளி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. தக் லைஃப் திரைப்படம் அதிகபட்சமாக 97 crore வசூல் செஞ்சது. அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் தான் இந்த ஆண்டு இதுவரை 247 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியதா பாக்ஸ் ஆஃபீஸ் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கடைசியாக அதிகாரப்பூர்வமாக வசூல் என 200 கோடி போஸ்டரை மட்டுமே வெளியிட்டாங்க. இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அமீர் கான், சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், ஷோபின் ஷாகர், நித்யாராம் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் முதல் நாளில் 151 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு லியோ படத்தோட ஓப்பனிங் வசூலை முறியடிச்சிருக்கு. 2வது நாளில் அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படத்தின் லைஃப் டைம் வசூலையே முறியடிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதுவரை ஒட்டுமொத்தமாக 250 கோடி ரூபாய் வசூலை கூலி திரைப்படம் வசூல் செஞ்சிருக்கும் என தகவல்கள் வெளியாகிருக்கு. மேலும் 2வது நாள் வசூல் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை சன் பிக்சர்ஸ் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. முதல் வார இறுதிக்குள்ள விக்ரம் படத்துடைய லைஃப் டைம் வசூலையும் கூலி பீட் செய்யும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஜெயிலர் படத்துடைய மற்றும் லியோ படங்களோட வசூலை கூலி முந்தும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஆனால் 1000 கோடி வசூலை இந்த படம் அடைவது ரொம்பவே கஷ்டம்தான் என்கின்றாங்க. இந்தி பெல்ட்டில் அமீர் கான் நடித்தும் கூலி படத்திற்கு பெரிதாக ஓப்பனிங் இல்லை மற்றும் வார் 2 படத்தின் கிளாஷ் தான் காரணம் என்று சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூலி படம் 1000 கோடி கலெக்ஷனை ஈட்டுமா ஈட்டாதா? இனி வரப்போகும் நாட்களில் கூலி படத்தோட கலெக்ஷன் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.